ஹலோ கைஸ், நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சற்று முன்பு பார்த்திங்கன்னா கல்லூரி மாணவர்களை கிட்டத்தட்ட 700க்கும் மேற்பட்ட மாணவர்களை பார்த்திங்கன்னா தட்டி தூக்கிய எடப்பாடி பழனிசாமிங்க. இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவர் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சமீபத்தில் பார்த்திங்கன்னா நேபாளத்தில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் பார்த்திங்கன்னா 12 தங்கம் 12 வெள்ளி பதக்கங்களை வென்ற வீரர்களே பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியின் வசம் பார்த்திங்கன்னா எங்களை பார்த்திங்கன்னா உங்கள் கட்சியில் அடிமட்ட உறுப்பினராக சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சேர்ந்துருக்காங்க. அவர்கள் மட்டும் இல்லைங்க, நமது நாட்டில் நடைபெற்ற இதுலேயும் விளையாட்டுப் போட்டிகளில் வென்ற தமிழகத்தை சார்ந்தவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 பதக்கங்களை தங்கப்பதக்கங்களும் 12 வெள்ளி பதக்கங்களும் பெற்றிருக்காங்க. அவர்களும் பார்த்திங்கன்னா எடப்பாடியின் கீழ் பார்த்திங்கன்னா இருக்க ஆசைப்பட்டு பார்த்திங்கன்னா கழக உறுப்பினர்களாக பார்த்திங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் திருவாரூர் மாவட்டம் வடகிழக்கில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு தெருவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அங்கே ஒரு 500 பேர் பக்கம் பார்த்திங்கன்னா சேர்ந்துருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா 700க்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவர்களே பார்த்திங்கன்னா எடப்பாடிக்கு கீழ் பார்த்திங்கன்னா உறுப்பினராக ஆகியிருக்கிறது பார்த்திங்கன்னா ஆளும் கட்சியே ஆட்டிட்டு இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லலாம். மற்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத அளவுக்கு பார்த்திங்கன்னா மவுஸ் பார்த்திங்கன்னா இப்பொழுது எடப்பாடி பழனிசாமியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்குங்க. மற்றவர்கள் அனைத்து இந்திய அண்ணா கழகத்தில் இருந்து பிரிஞ்சு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் என்ற கட்சியை உருவாக்கிக்கிற டிடிவி தினகரன் ப்ளஸ் சசிகலா இப்பொழுது எடப்பாடி ஓபிஎஸ் அதிமுகவில் இருந்த ஓபிஎஸ் டீம்லேருந்து வெளியே போனவங்க ஓபிஎஸ், அப்புறம் புகழேந்தி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வைத்தியலிங்கம், ஜேடிசி பிரபாகரன் அவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா இப்பொழுது பார்த்திங்கன்னா அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்துட்டு ஊருக்கு பார்த்திங்கன்னா மாநாடு போடணும், அங்கே 4 பேர் கோட்டரை வாங்கி கொடுக்கணும், பிரியாணி வாங்கி கொடுக்கணும், அதில் பார்த்திங்கன்னா வாக்கு சேகரிச்சுக்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒழிய நிரந்தரமாக ஒரு தீர்வை எடுத்து அவர்களுக்கான தொண்டர்களை உருவாக்குறதுல பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா இப்போ இல்லைங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு அடி வாங்குது அப்படின்னு சொல்லாங்க மற்ற அமமுக கட்சியினர். அதாவது டிடிவி தினகரன், சசிகலா ப்ளஸ் ஓபிஎஸ் இவர்கள்லாம் பார்த்திங்கன்னா அரசியலை விட்டு காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கதா பார்த்திங்கன்னா தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா அவரோட எடுத்த முடிவிலிருந்து விலகாமல் ஒரே ஒரு தீர்வாக அவர் வேலையை செஞ்சுட்டு இருக்காருங்க. தனக்குத்தானே பார்த்திங்கன்னா நிறைய ஆதரவாளர்களை பெருக்கி கொண்டே போகிறாருங்க. எந்த ஒரு நோக்கமும் இல்லாமல் தொண்டர்களின் நோக்கமே தனது நோக்கமாக பார்த்திங்கன்னா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி பார்த்திங்கன்னா வருகின்ற மக்களவைத் தேர்தலில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அரசியல் வட்டாரங்கள் அவரை பற்றி புகழ்ந்து பாடிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.